अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। वमन अहयाहा फ़कअन्नमा अहयन नास जमीआ। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய பிறை 22 இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நாம் நேற்றைய தினத்தில் அறிவிப்பு செய்த அடிப்படையில் அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக நபிகள் பெருமகனார் எந்தெந்த வகைகளில் மனித சமுதாயத்திற்கான ஒரு தலை சிறந்த வழிகாட்டி தலைவராக திகழ்கிறார்கள் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை நாம் நேற்றைய தினத்தில் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் எத்தனையோ பல துறைகளில் சிறந்து விளங்கியவர்கள். கணவராக சிறந்து விளங்கியவர், ஒரு ஆட்சியாளராக சிறந்து விளங்கியவர், ஒரு போர்படையினுடைய தளபதியாக சிறந்து விளங்கியவர். இப்படி ரசூலுல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு துறை சார்ந்த தலைமையை பற்றி அடுக்கிக் கொண்டே சென்றாலும் முதலில் அவர் ஆட்சியாளர், கணவர், ஒரு தளபதி என்பதை தாண்டி அவர் ஒரு மனிதர். மனிதாபிமான விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்து விளங்கிய சில காரியத்தை குறித்து தான் இந்த தருணத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மனிதாபிமானம் அப்படின்ற வார்த்தையை பொறுத்தவரை எல்லா மக்களுக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. நம்ம யாருக்கிட்ட கேள்வி கேட்டாலும் நீங்க மனிதாபிமானம் உடையவரா அப்படின்னு கேட்டா ஆமா எனக்கு உண்டு, எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கெல்லாம் மனிதாபிமான சிந்தனை உடையவர்கள் அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகம் என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உலகத்தில் நடைபெறக்கூடிய சூழல்களை நான் உங்களுக்கு சில காரியத்தை இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சில நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக உணர்த்துகிறோம். அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த உலகத்துல மனிதாபிமானம் ஒன்று இருக்குதா அல்லது இருந்ததை புதைத்து விட்டார்களா என்பதை போன்ற சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் எழத்தோணும். எந்த அளவிற்கு என்றால் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஊர் நாடு முழுக்க ஒரே வெறிநாய் தொல்லை, அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியில வெறிநாய்களால் பல மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால ஒரு வாரத்தில் அந்த நாயெல்லாம் பிடிச்சிருங்க, கட்டி போட்டுருங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை சொல்றார். இது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பா அல்லது நிராகரிக்கப்பட வேண்டியதா? மனுஷன் பாதிக்கப்படுறான், நாயெல்லாம் பிடிச்சு போடுங்கன்றார். வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. ஆனால் இந்தியாவே கொதித்தெழுந்தது இந்த தீர்ப்புக்காக. இந்த நாய் மீது பிரியம் கொண்டு இருக்கக்கூடிய சில மக்கள், நாய் விரும்பிகள், அவங்க என்ன பண்றாங்க? போராட்டத்தில் குதிக்கிறார்கள். அதையெல்லாம் கட்டி போட்டுட்டா என்ன பண்றது? அது ரொம்ப தனிமை உணருமா? எது தனிமை உணரும்? நாயெல்லாம் தனிமையை உணர ஆரம்பிச்சிரும், அது பாட்டுக்கு தெருவில் சுத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எலைட் பீப்புள்ஸ் உண்டுல்ல, அதாவது கார்லயே வாழ்ந்து கார்லயே இறங்கி இப்படியே வாழக்கூடியவன், அவன் காம்பவுண்டுக்குள்ள மட்டும் தான் இறங்குவான், மற்ற எல்லா இடத்துலயும் கார்ல தான் போவான், கார்ல தான் வருவான். இவங்க தான் எலைட் பீப்புள்ஸ், அதாவது ஒரு உச்சபட்சமான பணக்கார மனிதர்கள். இப்ப இவங்க எல்லாம் தெருக்கல்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. இல்ல நாய்களுக்கு உரிமை வேண்டும், அப்ப மனுஷனுக்கு உரிமை வேண்டாமா? மனிதனுடைய சிந்தனை எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குங்கிறத பாருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தானில் மாட்டை காரணம் வைத்து ஒரு இஸ்லாமியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மாடு பெருசா மனுஷன் பெருசாங்கிற அந்த சிந்தனை வரல. இன்னமும் எனக்கு எதான் முக்கியம்? மாடுதான் முக்கியம், மனுஷன் போனாலும் பரவாயில்ல. இன்னும் இந்த உலகத்துல மனிதாபிமான வாழ்வு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில ஆண்டுக்கு முன்பாக இந்த கொரோனா அதுக்கு முந்தைய கால பொழுதில் கேரளாவில் ஒரு யானை என்ன பண்றாங்க, இந்த விளையாட்டு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பழத்துல வெடியை வச்சு யானையோட வாயில கொடுத்துட்டாங்க.
அது வெடிச்சு அந்த யானையினுடைய வாய்ப்புல இருந்து யானை செத்து போச்சு. அதுக்கு அப்ப மத்தியில கவர்மெண்ட்ல இப்ப இருக்கிறவங்க தான் அவங்களும் இருந்தாங்க அந்த நேரத்திலையும். அதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. யானை செத்து போச்சு, இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கீல, இந்த கவர்மெண்ட் இப்படித்தான் அந்த மத்தியில உள்ளது மாநிலத்தில் உள்ளது திட்டுது. ஆனா அதே ஆண்டுல ஒரு சாமானியன் ஒருவன் வந்து அரிசியை திருடிட்டான்னு அடிச்சு கொண்டுட்டாங்க. வாயை திறக்கல யாரும். யானைய கொன்னதுக்கு கேள்வி கேட்ட ஒரு அரசு எது கேள்வி கேட்கல. அவன் அரிசியை தான் திருடினான். அவன் தங்கத்தை திருடல, வெள்ளியை திருடல, அரிசியை திருடினான். அரிசிய பசிக்கு திருடினா அவன் பார்க்கவே வந்து ஒரு பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில் இருக்கிறான். அரிசி திருடி விட்டான் என்று சொல்லி அடித்தே ஒருவனை இதே கேரளாவில் கொலை செய்தார்கள். அப்ப இந்த உலகத்துல என்ன இல்ல, ஜீவகாருண்யம் என்ற பேர்ல ஜீவனை உயர்த்தி பேசுகிற பண்பாடு வந்துருச்சே தவிர மனுஷனை சிந்திக்கக்கூடிய மனிதாபிமான சிந்தனை எல்லாம் இல்லை. 2015 சென்னையில ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தமிழகம் கண்ட சமீப காலத்துல பிரம்மாண்ட வெள்ளப்பெருக்குன்னு அதுதான். கிட்டத்தட்ட 250 பேர் 290 பேர் கிட்ட மவுத்து. அந்த வெள்ளப்பெருக்குல பல பேர் வந்து வீடுகளை இழந்து வீட்டு மொட்டை மாடியில உட்கார்ந்து ஏதாவது பிரெட் துண்டு கிடைக்காதா, பிஸ்கட் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது அரசு சார்பாகவும் பல தொண்டு நிறுவனங்கள் சார்பாக படகெல்லாம் வச்சு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வராங்க. இந்த நேரத்துல ப்ளூ கிராஸ்னு ஒரு கோஷ்டி வருது. இவங்க எதுக்கா, நாயெல்லாம் கிடக்குது, நாயை காப்பாற்றணும், நாய் தான் நமக்கு வந்து நன்றி மிக்க ஜீவன், நாயை காப்பாத்துறதுக்கு படகு போட்டு போறாங்க. மனுஷன் யாரும் வந்தா உனக்கு இல்லை, இது நாய்க்கு அப்படின்ட்டு படகுல நாயை ஏற்றிட்டு கூப்பிட்டு வராங்க. அப்ப ஒவ்வொரு இடங்கள்ல நடைபெறக்கூடிய நான் நிறைய உதாரணம் சொல்லலாம். சமீபத்துல ஒரு வாரத்துக்குள்ள 160 பிள்ளைங்க மௌத்தாச்சு. உலகம் அதை பத்தி பேசுதா? இறந்து போன 160 பிள்ளைங்க, மனுஷ உயிர், மனித உயிர் 160 போயிருக்குது. உலகத்துல அது ஒரு பொருட்டே இல்லை. சிலிண்டர் தான் பெரிய பொருட்டாயிடுச்சு. சிலிண்டரும் வேற பெட்ரோலுடைய விலை கூடுது, இன்னொன்னு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூடுது, அதான் பெரிய பொருட்டாக மாறிவிடுகிறது. அப்ப இன்னைக்கு உலகத்தில் அதிகமான மக்கள் மனிதாபிமானம்ங்கிற சிந்தனையெல்லாம் இழந்து மனுஷன் எக்கேடு வெட்டு ஒளிஞ்சா நமக்கு என்ன வந்துச்சு, நாம நல்லா இருக்கிறோமா, சொசைட்டியில நாம ஒரு பாதுகாப்பான மதிப்புமிக்க இடத்தில் இருக்கிறோமா என்கிற நிலையை நோக்கி நகரக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டின் ஆட்சியாளராக இருந்தார். ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மதிக்கப்படுகிற ஒரு பெரும் தலைவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் அன்றைய மக்களினுடைய உயிரை விட மேன்மையாக மதிக்கப்படுகிற இடத்தில் இருந்தார். ஆனா இவ்வளவு பெரிய அளவில் இருந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மனிதாபிமானத்தை தன்னுடைய உயிர் மூச்சாகத்தான் கடைபிடித்தார். ரசூல் என்னைக்குமே இந்த மனித தன்மை இழந்ததே கிடையாது. தான் இழந்ததும் கிடையாது, இழந்த நபர்கள் யாரையும் ரசூலை விட்டு வச்சதும் கிடையாது. கடுமையான கண்டனத்தையும் கடுமையான பதிவையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்து மனிதாபிமானம் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்துல ஒரு கோர நிகழ்வு நடந்தது. கடந்த வருடம் ஒரு நடிகனை பார்ப்பதற்காக சென்று 42 உயிர் போச்சு. 42 உயிர். நீங்க எறும்பு உயிர் நினைக்க வேண்டாம், மனுஷ உயிர். மனித உயிர்ல 42 பேர் செத்திருக்கிறான். சினிமா கூத்தாடி மீது கொண்டிருக்கிற மோகத்தினால் 42 உயிரை ஒரு சினிமா கூத்தாடி கொலை செய்திருக்கிறான். இதான் உண்மை. சரி, இறந்து போனவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்ல, நீ ஏன் வந்து ஆதரவு வாங்கிட்டு போங்க? எப்படி உங்க வீட்டுல யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா நீங்களே வந்து என்கிட்ட என்ன பண்ணிட்டு போனோம், ஆதரவு வாங்கிட்டு போகணும். இன்னும் இவர் ஆட்சி கட்டில ஏறல. ஆட்சி கட்டில ஏறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பகுமானம். நாளைக்கு ஆட்சி கட்டில ஏறி உட்கார்ந்துட்டா இந்த மனித குலத்தில் அந்த மனிதாபிமான சிந்தனைகள் அப்படி கொஞ்சமா போகுது. யாரு வந்து உண்மையில் மனிதாபிமானத்தை காட்ட வேண்டிய இடத்தில் உள்ளார்களோ அத்தகைய பணக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய மனிதாபிமான சிந்தனை இழந்து கொண்டு வருவதை ஒவ்வொரு தருணத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்கள். ரசூலுல்லாஹ் இந்தியா போன்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர். அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில இந்த மனிதாபிமானத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன என்றால், ஒவ்வொரு இடத்துல ரசூலுல்லாஹ் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு முறை நபிகள் பெருமகனாரை பார்ப்பதற்கு ஒரு நபர் வரார். அவர் ஒரு சாமானியர். ஏன்னா இன்னைக்கு வந்து கலற்றி எடுக்கப்பட வேண்டிய தீண்டாமை எது தெரியுமா? நிற வேறுபாடு எல்லாம் கிடையாது, அல்லது மொழி வேறுபாடு கிடையாது. நிறத்துல கருப்பனா வெள்ளையா, அல்லது தமிழா மலையாளமா, அல்லது இந்த மொழி பெருசா அந்த மொழி பெருசா, இப்படிலாம் சண்டை வருது இல்ல. மொழி வேறுபாடோ நிற வேறுபாடோ ஜாதிய வேறுபாடோ முதலில் களையப்பட வேண்டியதே கிடையாது. முதலில் களையப்பட வேண்டியது பண வேறுபாடு. பணம் உள்ளவனுக்கு ஒரு பார்வை, பணம் இல்லாதவனே ஒரு பார்வை. இப்படித்தான் சமுதாயத்தில் எல்லா நாட்டிலும் இருக்கு. வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடியவர்களுடைய நாட்டில் கூட இன்னமும் பிச்சை எடுக்கிற ஆட்கள் உண்டு, தெருவில் திரியக்கூடியவர்கள் உண்டு, வீடு இல்லாமல் துணி இல்லாமல் வாழக்கூடியவர்கள் உண்டு. இவன் அடுத்த நாட்டுக்கு நல்லது பேசிக்கிட்டு இருக்கிறான். உன் நாட்டுக்கு அது நல்லது தெரியுமா?
ஓ நாட்டுல பிச்சை எடுக்கிறவன் இருக்கிறாங்கிற அந்த சிந்தனை அவனுக்கு வரமாட்டுக்கு. அப்ப மனிதாபிமானம்ங்கிற அந்த சிந்தனை அறவே அற்றவர்களாக மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் உட்பட, பணக்காரர்கள் உட்பட. இவன் கோபுரத்தை கட்டுறான், உயரமான கட்டடங்களை கட்டுறான், உலகில் விலை மதிப்பற்ற வாகனங்களை வாங்கி குவிக்கிறான். ஆனால் தன்னுடைய மொஹல்லாவில், தன்னுடைய பகுதியில், தான் வாழக்கூடிய தேசத்தில் பட்டினி கடந்து சாகுறான். சாகக்கூடியவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இந்த எலி திங்கிற அரிசியாவது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளில் பட்டினி கடந்து மரணிக்கக்கூடிய மக்கள் உண்டு. ஆனா இது பற்றி எந்த கவலையாவது எந்த ஆட்சியாளருக்கோ அல்லது நடிகருக்கோ அல்லது அரசியல் தலைவர்களுக்கோ யாருக்காவது இது குறித்து இருந்திருக்கான்னு பாருங்க. அப்ப எல்லாரையுமே ஒரு மட்டப்படுத்தி அவருடைய உழைப்பை மட்டும் சுரண்டி தான் மட்டும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை மனப்பான்மை இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து விட்டது. அல்லாஹுடைய ரசூல் அவர்களை பாருங்க. ரசூல்லாவை ஒரு நபர் வந்து சந்திக்கிறார். சந்திக்க வந்தவர் வந்து ஆட்சியாளர்ங்கிற பயத்தில் இருக்கிறார். ஏன்னா உலகத்தில் ஆட்சியாளர் அன்னைக்கு உண்டு. பாரசீகத்திற்கு ஆட்சியாளர் ஹெர்குலிஸ் உண்டு. ரோமபுரி ஒரு ஆட்சியாளர் கிஸ்ரா என்று அழைக்கப்படுவோர் உண்டு. அப்ப பல ஆட்சியாளர்கள் அன்றைக்கு உலகத்தில் இருந்தார்கள். அதே போன்று நஜ்ஜாஷிங்கிறவர் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார். அப்ப இப்படி எல்லாம் ஆட்சியாளர்கள் தங்கள் மத்தியில மிதப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு மதீனா நகரத்தை ஆட்சி செய்கிற ஒரு அரசர் காட்டப்படும் போது வர்ற நபர் என்ன பண்றாரு? நடுங்கி கொண்டு உட்கார்றார். இவர் பெரிய ஆட்சியாளர், இவர் முன்னாடி எப்படி உட்காரணும், பௌவியமா உட்காரணும் உட்கார்றார். அப்ப அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, நீங்க நடுங்கி பயந்து உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. சாதாரண காய்ந்த உப்பு கண்ட கரியை, இறைச்சியை சாப்பிட்ட ஒரு அரபு குல பெண்ணின் மகன் தான். நீ என்னை எப்படி பார்க்க வேண்டாம், ஒரு கடவுள் மாதிரி, ஒரு வானவர் மாதிரி, மனித குலமே இல்லைங்கிற மாதிரி நீ என்ன பார்க்காத. நானும் சாதாரண மனிதன். உனக்கு என்னென்ன பலகீனமெல்லாம் இருக்குதோ அத்தனை எனக்கு இருக்கு. உனக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்குதோ எல்லா உணர்வும் எனக்கு இருக்கு. நீ என்ன எப்படி பார்க்க வேண்டியது இல்லை. என்னை தனித்துவமாக நீ உயர்வாக பார்க்காத என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அரவணைக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நபிகளாருக்கு மார்க்கத்தை காட்டிலும், ஏன்னா மார்க்கமே அது ஒரு அடிப்படையாக சொல்லுது. மார்க்கத்தின் ஒரு அடிப்படையே மனிதாபிமானம் தான். இஸ்லாம் அதை எல்லா இடத்திலும் விதைக்கும். ஒரு நபர் வந்து ரசூல்லா காலத்துக்கு முந்தைய நபர் தொழுகைக்கு போறார் பள்ளிவாசலுக்கு. அப்படி போகும்போது வழியில ஒரு மரக்கிளை ஒன்று உடைந்து கிடக்குது. முக்கியமான சாலை, அதுல ஒரு மரக்கிளை உடைந்து கிடக்குது. இப்ப நாம தாண்டி போயிடலாம், வர்ற பின்னாடி வர்ற பெண்கள் போக முடியாத, குழந்தைகள், முதியவர்கள், ஊனமற்றவர்கள் போக முடியாத அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு அந்த மரக்கிளையை எடுத்து ஒதுக்கி போடுகிற காரியத்தில் ஈடுபடுகிறார். தொழுகை நேரம் போயிடுச்சு. 1 மணிக்கு லுகர் தொழணும்னா 1 மணிக்கோ 2 மணிக்கோ 3 மணிக்கோ தொழுது முடிக்கணும். 4 ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு, இப்ப லுகர் தொழ முடியாது. ஆனால் இந்த நபரினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கினான் என்று அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையே வழிபாட்டை காட்டிலும் மனிதாபிமானம் தான் முக்கியம். மனுஷனை காப்பாத்துறது தான் இங்க அடிப்படை. அப்படித்தான் மார்க்கம் சொல்கிறது. ரசூல்லா அப்படி என்னென்ன இடங்களில் அந்த மனிதாபிமான சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். ரமலானுடைய காலம் 30 நோன்புகளோ அல்லது 29 நோன்புகளோ நிறைவு செய்துவிட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறை நமக்கு பெருநாள். முழு உலகமும் பெருநாளை கொண்டாடக்கூடிய நாள். ரசூல்லா எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க அப்படின்னா, உன்கிட்ட பணம் இருக்கிறது, உன்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, இன்றைய தினத்தில் நீ இறைச்சி சாப்பிட்டுருவ. ஆனா இறைச்சி சாப்பிடாம ஒரு கூட்டம் இருக்கும். ஓன் பகுதியிலேயோ, ஓன் தெருவிலேயோ, உன் வீட்டு பக்கத்திலே ஒருத்தர் இருப்பான். அப்ப அவன் இன்றைய பெருநாளை சந்தோஷமா கொண்டாடணும் வேண்டாமா? கொண்டாடணும். அவன் கொண்டாடணும் அப்படின்னா நீ இந்த பெருநாள் தினத்தில் அவனுக்கான தர்ம பொருளை கொடுக்காம பெருநாள் தொழிலுக்கு வராதன்ட்டாங்க ரசூல்லா. அவனை கவனிக்காம நீ என்ன தொழிலுக்கு வர? இல்ல நான் பெருநாளை கொண்டாட வரேன். பக்கத்துல உள்ளவனை கவனிச்சியா? நீ உனக்கான தர்ம பொருளை கொடுத்தியா? யாருக்கு போய் சேரணுமோ சேர்ந்துச்சா? சேரலைன்னா உனக்கு என்ன பெருநாள் தொழுகை? உனக்கு பெருநாள் தொழுகைக்கு நீ வரக்கூடாதுங்கிற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இது நோன்பினுடைய ஒரு கடைசி கட்ட ஒரு தர்மம் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் காட்டி தந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லா அதிகமாக கோபம் கொப்பளித்த இடம் அப்படிங்கிறது தன்னை போன்று வாழக்கூடிய சாமானிய மனிதர்கள் அது சமுதாயத்தில் ஏமாற்றப்படக்கூடிய நிலையோ, அவர்கள் பிற்படுத்தப்படுகிற நிலையோ பார்க்கும்போது ரசூலா கடுமையான ஆத்திரம். ஒரு முறை முதர் என்கிற ஒரு கூட்டம் ரசூல்லா முன்னாடி வராங்க. நபிகள் பெருமகனார் அப்பதான் பள்ளிவாசலிருந்து வெளியே வராங்க. அந்த கூட்டத்தை பார்க்கிறார்கள். கடுமையான ஆடை கிழிந்த நிலையில், கண்ணெல்லாம் பஞ்சடைந்த நிலையில், உடல் எல்லாம் கடுமையான அழுக்கு பரட்ட தலையோடு ஒரு கூட்டம். பசிக்கு போதிய உணவு இல்லாத காரணத்தினால் ஏழ்மையின் பிடியில ஒரு கூட்டம் வராங்க. பார்த்த உடனே கடுமையான கோபம் ரசூல்லாக்கு. அந்த கோபத்தினால் கண் அப்படி செவக்குது. ரசூல்லாவினுடைய முகம் செவக்க ஆரம்பிக்குது. ரசூல்லா இந்த அளவிற்கு வேற எந்த நிகழ்வுக்கும் இப்படி கோபப்பட்டது இல்லை. தொழாத நபர்களை பார்க்கும்போது ரசூலுக்கு இப்படி ஒரு கோபம் வரல.
நோன்பு வைக்காதவங்களை பார்க்கும்போது ரசூலுக்கு இப்படி ஒரு கோபம் வரல. அல்லது வேறு வேறு தீமைகளை ரசூலா காலத்தில் செய்தவர்களை பார்க்கும்போது ரசூலுக்கு இப்படி கோபம் வரல. ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு வந்து சொல்றாரு, ரசூலா இப்படி கோவப்படல. ஒருத்தர் மது அருந்திட்டு ரசூலாட்ட வந்து தண்டனை வாங்குறாரு, ரசூலா இப்படி கோவப்படல. ஒரு ஏழை கூட்டத்தை பார்த்தோன்னு ரசூலா கடுமையான ஆத்திரம். இப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அப்ப இவங்களுக்குரிய உதவியை நான் செய்யாமே இருக்கிறேன், அல்லது என் சமுதாயம் செய்யாம இருக்குதா என்பதை உணர்ந்து தொழுகைக்கான நேரம் வரை ரசூலா காத்திருக்கிறாங்க. பாங்கு சொல்லப்படுகிறது, தொழுகை நடத்தப்படுகிறது. மக்களை எல்லாம் அழைத்து அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். நபிகள் பெருமகனார் சில திருமறையினுடைய வசனங்களை ஓதி காட்டி விட்டு கடைசியா ஒரு வசனம் ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை இத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை மறுமைக்கு எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு உருக்கமான ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த மக்களுக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கிறாங்க. பெருங்கொண்ட செல்வத்தை அந்த மக்கள் கொண்டு வந்து கொட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நபிகளாருடைய முகம் பிறந்த மாறிச்சு. அப்போ கோவப்பட்ட ரசூல்லா கடுமையான கலக்கத்துக்கு வந்து அல்லாஹுடைய ரசூல் அவர்களின் முகம் இந்த தர்ம பொருளை பார்த்தவனது நிம்மதி அடையுது. இந்த கூட்டம் இப்ப நிம்மதியா திரும்பி போகும். நபிகளாருக்கு வேறு எதுவுமே பொருட்டு இல்லை, மனிதாபிமானம் மட்டும்தான் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. சஹி முஸ்லிமினுடைய 2504வது நபிமொழி. ரசூலுல்லாஹ்வினுடைய பகைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து நிறைய விரோதிகள் நபிகளாருக்கு இருந்தார்கள். அதுல ஒரு முக்கியமான ஒருவர் என்று எடுத்துக்கொண்டால் அபூ சுஃபியான். இவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வரதுக்கு முன்னாடி ஒரு கடைஞ்செடுத்த ஒரு விரோதி நபிகளாருக்கு. நான் சொல்ல போனா அந்த பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், ஹந்தக்கு, எல்லா விதமான யுத்தத்திற்கு தலைமை பீடம் இந்த அபூ சுஃபியான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் பிற்காலத்தில் என்ன ஆயிட்டாரு, முஸ்லிமாக மாறி சஹாபியாக மாறிவிட்டார். இப்ப ஒரு முஸ்லிமாக மாறுவதற்கு முன்னால் நடக்கிற ஒரு நிகழ்வு. இவர் வந்து நபிகளார்கிட்ட அந்த மக்கா வெற்றியினுடைய நெருக்கத்தில் நபியை சந்திக்க வருகிறார்கள். வரும்போது ஒரு 3 சஹாபிகள் இவங்க முஸ்லிமா இருக்கிறாங்க. அவங்க அபூ சுஃபியானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? வல்லாஹி மா அகத்து சைஃபுல்லா மின் உனுகி அதுவல்லா மா அகதுஹா, அல்லாஹ்வுடைய ஆயுதம் இன்னும் இந்த விரோதியினுடைய கழுத்தை பதம் பார்க்காம இருக்குது, இவனை விட்டு வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. யார் அந்த 3 சஹாபிகள்? ஒருவர் வந்து சல்மான் பின் ஃபாரிஸ், இன்னொருவர் சுஹைப், இன்னொருவர் பிலால் இப்னு ரபாஹ். 3 சஹாபிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் எவ்வளவு அட்டூழி இந்த ஆள் பண்ணியிருக்கிறான், இவனால எத்தனை உயிர் நமக்குள்ள போயிருக்குது, நம்ம எவ்வளவு பெரிய சீரழிவுக்கு இத்தனை வருஷம் ஆளா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை விட்டு வச்சுட்டோம், இவனை அன்னைக்கே கொண்டிருக்க கூடாதா அப்படின்னு தங்கள் ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப இந்த நேரத்துல நபிகளாரினுடைய மிக நெருங்கிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, இந்த வார்த்தை கேட்டனா அவருக்கு கோபம் வருது. கோபத்தில் என்ன சொல்றாரு, தக்கூலுன ஹாதா லி ஷேഖி குரைஷ் வ சய்யிதிஹிம், குறைஷி தலைவரை பார்த்தா இப்படி பேசுறீங்கிறார். என்ன சொல்றாரு? குறைஷி தலைவர் அபூ சுஃபியான் யாரு? அவர் சாமானியர் கிடையாது, குறைஷி குலத்திற்கு தலைவராக இருந்தவர். குறைஷி தலைவரை பார்த்தா நீங்க இப்படி பேசுறீங்க, அவங்க எவ்வளவு பெரிய மதிப்புமிக்க நபர் தெரியுமா, அவர் வந்திருக்கிறாருன்னா நீங்க மரியாதை கொடுக்கறத விட்டு நீங்க அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களின் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு 3 சஹாபியை திட்டார். யாரெல்லாம்? சல்மான் பின் ஃபாரிஸ், சுஹைப், பிலால் 3 பேரை திட்டி விடுகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தகவல் போது கடுமையான கோபம் நபிகள் பெருமகனாருக்கு. ஏன் இங்க கோபப்படுறாங்க ரசூலுல்லாஹ்? யார் மேல கோபப்படுறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு மேல கோபப்படுறாங்க. எதனால தெரியுமா? நீங்க திட்டுறது தப்புன்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், அவர் வந்துட்டாருப்பா ஏதோ ஒண்ணு, எதுக்குப்பா போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, விடுங்கப்பா, இப்படி சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை. அவர் குறைஷி தலைவர்னா அப்ப இவங்கெல்லாம் யாரு? நீங்க மட்டப்படுத்துறீங்களா? ஒருவன் உயர இன்னொருத்தன் தாழ்வு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு ஒரு வார்த்தை எங்க சொல்றாங்க, யா அபூபக்கரே லஅல்லக அகலப்தஹும், அந்த 3 சஹாபிகளை நீங்கள் கோவப்படுத்தி விட்டீர்களா? லஇன் குன்த அகலப்தஹும் லகத் அகலப்த ரப்பக்கும், ஒருவேளை நீங்கள் அவர்களை கோவப்படுத்தி இருந்தால் அபூபக்கரே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை கோவப்படுத்திட்டீங்க. இங்க யாரை மட்டப்படுத்துறீங்க? ஒரு மனிதாபிமான சிந்தனை மட்டப்படுத்துறீங்க, ஒரு மனித குலத்தை நீங்க மட்டப்படுத்துறீங்க, ஒருத்தனை மட்டப்படுத்தி இன்னொருத்தனை உயர்த்துறீங்க. இங்க பிரச்சனை வேண்டாம்னு நீங்க முடிச்சிருக்கலாம். அவர் குறைஷி குல தலைவர்னு நீங்க இவங்களை என்ன சொல்ல வரீங்க? இவங்க மதிப்பற்றவர்களா அல்லது இவங்க இழிவானவர்களா? நிறத்தை வைத்து, மொழியை வைத்து அல்லது ஜாதியை வைத்து பாகுபாடு கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பும் போது அதற்கு குறுக்க தடையாக அபூபக்கருடைய சொல் வந்து இருக்கிறது. அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க? அபூபக்கரை நீங்க அவங்களை கோவப்படுத்திட்டீங்களா? நீங்க அவங்களை கோவப்படுத்தி இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை கோவப்படுத்தியவராக ஆவீர்கள்.
அப்படி செய்யலாமா நீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கண்டித்த உடனே உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 3 சஹாபி கூப்பிட்டு சொல்றாங்க, யா இஹ்வத்தனா, என்னுடைய சகோதரர்களே, அகலப்தக்கும், நான் உங்களை எதுவும் கோபப்படுத்திட்டனா அப்படின்னு கேட்கிறார். லா யக்ஃபிருல்லாஹு லக்க யா அஹி, என் சகோதரன் அப்படிலாம் கிடையாது, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த 3 சகோதரர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை செய்தியின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாம் எதை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மனிதாபிமானம். இங்கு யாரும் இதுல எதுவுமே முக்கியம் கிடையாது. இங்க வந்து என்ன, இந்த ஜீவன் முக்கியம் அல்லது உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் முக்கியம், பணத்தை சார்ந்தவர்கள் முக்கியம், வெள்ளைத்தோல் உடையவர்கள் முக்கியம், மனிதர்கள்னா முக்கியம். இங்கு உயர்வு தாழ்வு என்பது கற்பிக்கப்படக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல தெரியப்படுத்தக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹஜ் என்கிற ஒரு கடமை இருந்தது. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது செய்ய வேண்டும் என்று துடிக்கிற ஒரு அமல்களில் ஒன்று ஹஜ். இந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்னங்கிறது ஒரு சின்ன விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். துல்ஹஜ் மாதம் தான் இதை செய்யணும், வேற எந்த மாசம் செய்ய முடியாது. துல்ஹஜ் மாதம் பிறை 8 நாம வந்து மினா என்ற இடத்துல இருக்கணும். பிறை 9 அரஃபா, பிறை 10 முஸ்தலிஃபா, பிறகு மறுபடியும் பிறை 11 பிறை 10 நேரம் முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு மினாவுக்கு வந்து சேரணும். அதுக்கப்புறம் ஜம்ராவில் கல்லெறியக்கூடியது ஒரு 3 நாட்கள். மொத்த ஹஜ் எத்தனை நாள் தான்? 6 நாள்ல ஹஜ் முடிஞ்சிடும். நம்ம 40 நாள் போறது கூடுதலா தான் போறோம். ஹஜ்ஜுடைய கடமை மொத்தம் எத்தனை நாள் தான்? 6 நாள்ல அந்த கடமையே முடிஞ்சிடும். சரிங்களா? இப்ப இந்த ஹஜ்ஜில ரசூல்லா காலத்து மக்கா காஃபியர்கள் செய்த வழக்கம் என்னன்னு கேட்டா, மினால தங்குவாங்க. 8வது அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்க? மினால தங்குவாங்க. 9 எங்க தங்கணும்? அரஃபால தங்கணும். தங்க மாட்டாங்க. மக்கா காஃபியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? 9வது நாள் அரஃபால தங்க மாட்டாங்க. மினால இருந்து கிளம்பி நேர முஸ்தலிஃபாக்கு போயிருவாங்க. அரஃபான்னு இடையில ஒரு நாள் இருக்கு, அந்த நாள் எங்க போயிருவாங்க? முஸ்தலிஃபால போய் இருந்துருவாங்க. மறுபடியும் மினாக்கு வந்துருவாங்க. இந்த அரஃபாங்கிற அந்த கடமை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா, இது ஏழை பாளைகள் போய் இருக்கிற இடம். யார் இருக்கிற இடம் இல்ல. நாங்கெல்லாம் பெரிய பணக்காரர்கள், உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், நாங்கெல்லாம் போய் இங்க உட்காருவோமா? இந்த ஏழைப்பாளைகள் யாராவது போய் அங்க போய் உட்காருவாங்க, நாங்க உட்கார மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து என்னன்னா அந்த இடத்தில் ஹஜ்ஜுக்கான ஒரு நியதியை புதிதாக உருவாக்குகிறார்கள். இப்ப இப்படித்தான் காலகாலமா ஹஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரசூல்லா நபியா வராங்க, 13 ஆண்டு காலம் கழிகிறது. ரசூல்லா மக்காவுக்கு போறாங்க, அங்க 8 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் கழியுது. ரசூல்லா தன்னுடைய வாழ்நாளில் கடைசி ஆண்டு தான். இதுக்கப்புறம் இந்த ஹஜ் முடியுது. ரசூல்லா 3 மாசத்துல மௌத்தாயிட்டாங்க. இப்பதான் தன் வாழ்நாள்ல முதல் முறை ரசூல்லா ஹஜ் செய்ய வராங்க. இதான் முதலும் ஹஜ்ஜி, இறுதி ஹஜ்ஜும் இதுதான். இப்ப எல்லா மக்கா காஃபிரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மினாக்கு அப்புறம் எங்க போவாங்க? அரஃபாக்கு போவாங்களா அல்லது முஸ்தலிஃபாக்கு போவாங்களா? ரசூலுல்லாஹ் உயர்ந்த குலம், மினால இருந்து எங்க தான் போகணும்? முஸ்தலிஃபாக்கு தான் போகணும். இப்ப அரஃபாக்கு போவாங்களா முஸ்தலிஃபாக்கு போவாங்களாங்கிறத பிரச்சனை. நபிகள் பெருமகனார் மினால தங்குறாங்க. பிறை 8, பிறை 9 சூரிய உதயமாகுது. ரசூலுல்லாஹ் அரஃபாக்கு வந்து தங்குறாங்க. தங்குனது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் அப்போ ஒரு சட்டம் சொல்றாங்க, அரஃபால வந்து தங்காத எவனுக்கு நீ ஹஜ்ஜி கிடையாதுட்டாங்க. நீ இவனை கீழ் ஜாதிங்கிற, இவனை நீ மட்டப்படுத்துற, ஏழைப்பாளைகள் மட்டும்தான் அரஃபால வந்து தங்கணும் நீ சட்டம் இயற்றி இருக்கிற. இப்ப நான் சொல்றேன், அரஃபாக்குள்ள நுழையாத எவனுக்கு நீ ஹஜ்ஜி கிடையாது. நீ மினால இருந்துக்க, முஸ்தலிஃபால இருந்துக்க, உங்க வீட்டுல கூட இருந்துக்க, நீ எங்க இருந்தா உனக்கு என்ன கிடையாது? ஹஜ்ஜி கிடையாது. ஹஜ்ஜி வேணும்னா குறிப்பிட்ட இந்த நாள்ல நீ எங்க வரணும்? அரஃபால வரணும். கொஞ்ச நேரம் கூட நீ அரஃபால தங்கல அப்படின்னா உனக்கு ஹஜ்ஜே கிடையாது. மொத்த ஹஜ்ஜிக்கு ஹார்ட் பீட் அரஃபா தான். ரசூலுல்லாஹ் ஏன் இதை சட்டமாக்குறாங்க? நீ ஏழைப்பாளைன்னு மட்டம் தட்டுற, இவன் வந்து வாழ தகுதி இல்லாதவன் என்பதை போன்றும் மனிதாபிமான சிந்தனையை கலட்டி வைத்துக் கொண்டு ஒரு சட்டத்தை ஏற்ற. அப்ப ரசூலுல்லாஹ் அதை ஒட்டச்சி எறிகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மனிதர்கள் அனைவருமே சமமானவர்கள் தான். இங்க யாருமே உயர்வு தாழ்வு என்பது பார்க்கப்படக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தெரியப்படுத்தக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இஸ்லாமிய மார்க்கமே ஏழைகளுக்கு, தாழ்ந்த சாமானியர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்க. சொர்க்கத்தை அதிகம் அலங்கரிக்க போவதும் இந்த சாமானியர்கள் தான். ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கம் நரகம் பேசியதுங்கிறாங்க. சொர்க்கம் இருக்குல்ல, அதுக்கு உயிர் இருக்கு. நரகம் இருக்குது, அதுக்கும் உயிர் உண்டு. அது ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள். சொர்க்கம் என்பது உயிர் உள்ள ஒரு பொருள், நரகம் என்பது உயிர் உள்ள ஒரு பொருள். அதனால மறுமை நாள் நரகம் கேட்குமா, இன்னும் அதிகமா மக்கள் இருக்கிறாங்களா, இன்னும் அதிகமாக எனக்கு தேவை என்று நரகம் கேட்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நரகமும் சொர்க்கமும் ஒரு முறை வாதம் செய்து கொண்டதாம், பேசுது, வாத பிரதிவாதம் ஓடுது. நரகம் சொல்லுதான், என்னிடத்தில் வரக்கூடியவர்கள் எல்லாம் பெருமை அடித்தவர்கள். நான் யார வந்து அதிகமாக இந்த நரகத்துக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல பெருமை அடிச்சு தெரிவானே, அடக்கி ஆளணுங்கிற சிந்தனையோடு இருந்திருப்பானே,
அந்த பெருமை கொண்ட மக்கள் தான் என்னிடத்தில் வருகிறார்கள் அப்படின்னு நரகம் சொல்கிறது. சொர்க்கம் அதற்கு பதிலளிக்குது, என்னிடத்தில் வரக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? பலகீனமான மக்கள் தான் வருவாங்க. என்கிட்ட வரவங்க யாரு? ரொம்ப மேல்தட்டு மக்கள்லாம் கிடையாது, எல்லாம் பணக்காரங்க, எலைட் பீப்புள்ஸா இருக்கக்கூடியவர்கள், எல்லாம் சொபஸ்டிகேட்டடா ஒரு சொகுசுமிக்க ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் அல்லது ஆட்சியாளர்கள். இது மாதிரியான ஆட்களை கொண்டு நான் அலங்கரிப்பதில்லை. என்கிட்ட வர்றவங்க எல்லாம் சாமானியர்கள், எல்லாம் பலகீனமானவர்கள், வாயில்லா பூச்சிக்கள், அப்ராணிகள். இது போன்ற நபர்களாகத்தான் இந்த சொர்க்கம் என்பதே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொர்க்கம் பேசுகிறது. இப்ப அல்லாஹ் பதிலளிக்கிறான். நரகத்தை பார்த்து சொல்லுகிறான், என் கோபத்தின் வெளிப்பாடு நீ, உன்னை கொண்டு கெட்ட அடியார்களுக்கு நான் தண்டனை வழங்குகிறேன். சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், என் அருளின் வெளிப்பாடு நீ, உன்னை கொண்டு என்னுடைய அடியார்களில் சிலருக்கு நான் அருள் புரிகிறேன். அப்ப இறைவன் எந்த அடிப்படையில சொர்க்கத்தை அமைச்சிருக்கான்னு பாருங்க. இங்க மனித குலத்திற்கு மட்டும்தான் இங்க முக்கியத்துவம். இன்னும் சொல்ல போனா, இந்த நாயை கொள்றதுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு பெரிய ஒரு பூதாகரமா ஆக்கினாங்கல்ல. ரசூல்லா சட்டம் இயற்றுகிறார்கள். நபிகளார் காலத்தில் இதே மாதிரி நாய் தொல்லை வருது. இந்த நாய் தொல்லைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும், அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குறைஞ்சிடும், மறுபடியும் கூடும். இது காலகாலமா நடக்கிற ஒரு நிகழ்வு. நபிகளாரினுடைய காலத்தில் நாய் தொல்லை ஏற்படுது. தெருக்கல்ல அதிகமாக வெறி நாய் தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூல்லா தன் தோழர்களை அழைக்கிறாங்க, ஊர்ல இனி ஒரு நாய் இருக்கக்கூடாதுட்டாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, அடிச்சு கொண்டு வரணும். மனுஷன் பெருசா நாய் பெருசானா மனுஷன் தான் பெருசு. நாய் அவ்வளவு முக்கியம் இல்லையே. நாய் அதுக்கப்புறம் தான் கவனிக்கப்பட வேண்டியது. நபிகள் பெருமகனார் நாய்க்கு தண்ணீரை கொடுத்த ஒரு விபச்சார பெண்ணுக்கு கூட மறுமையில சொர்க்கம் என்று சொன்னார்கள். எல்லா உயிரும் இஸ்லாத்தில் போற்றப்பட வேண்டியதுதான். ஆனால் அதிகம் போற்றப்பட வேண்டியது, மதிக்கப்பட வேண்டியது மனித உயிர்கள். அந்த உயிருக்குத்தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அந்த உயிர் அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்து விடுமே ஆனால், அது சீர்கடுமே ஆனால், ரசூல் அவளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. கடுமையான கோபத்திற்கு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே நபிகளார் ஆட்சியாளராக வாழ்ந்ததற்கு முன்னால், நபிகளார் ஒரு குடும்ப தலைவராக வாழ்ந்ததற்கு முன்னால், நபிகளார் ஒரு சமுதாயத்தில் ஒரு படை வீரராக தளபதியாக வாழ்வதற்கு முன்னால் ஒரு தலை சிறந்த மனிதராக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் திகழ்ந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம். அதே போன்று ரசூலுல்லாஹ் என்றைக்குமே எந்த மக்களையுமே மட்டம் தட்டி பார்த்ததே கிடையாது. இவங்கெல்லாம் என்ன பார்க்கலாம், ஏன்னா நான் ஆட்சியாளர், இவங்கெல்லாம் என்ன பார்க்கவே கூடாது, என்ன நெருங்க கூடாது. இன்னைக்கு எந்த நடிகனையும் சரி, எந்த அரசியல்வாதியும் சரி, எந்த நாட்டினுடைய அரசரையும் சரி சாமானியர்கள் பார்க்க முடியாது. சாமானியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து வைக்க முடியாது. தங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அந்த அரசரிடத்தில் பேச முடியாது, சொல்ல முடியாது. அப்படித்தான் உலகத்துல எல்லா நாடுமே அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ரசூல்லா இதுக்கு அப்படி நேர் எதிரானவர். ரசூல்லாவை யாரும் பார்க்கலாம், அணுகலாம், பேசலாம். அவ்வளவு தெள்ள தெளிவான ஒரு தலைவராக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வருவார் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு. பள்ளிவாசல கூட்டமா இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வரக்கூடியவருக்கு முகமது நபி அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. ஒரு அரசர்னா எப்படி இருப்பாரு, இருக்கிறதுலயே உயர்ந்த ஆடை போட்டிருப்பார். ஒரு அரசர்னா எப்படி இருப்பாரு, சுத்தி 19 பேர் செக்யூரிட்டி நிற்பாங்க. ஒரு அரசர்னா எப்படி இருப்பாரு, அவர் மக்கள் மத்தியில வரவே மாட்டார். இந்த செலிபிரிட்டிஸ்னா யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க யாருமே மக்கள் முன்னாடி வரமாட்டாங்க. வந்துட்டா கூட அப்படி பரபரன்னு பறந்துகிட்டே இருப்பாங்க. வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் ஒரு காரியத்தை நிற்பாங்க, டக்குன்னு போயிருவாங்க. அப்படின்னா தான் அவங்க சமுதாயத்தில் மதிக்கப்படுவாங்க. கூடுதலான நேரம் இருந்துட்டோம்னா மக்களால் மதிக்கப்பட மாட்டோங்கிறது அது ஒரு சைக்காலஜிக்கலான தியரி ஒண்ணு. இந்த பெரிய பெரிய நடிகர்கள் இருப்பாங்க, முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அவர் தான் சீஃப் கெஸ்டாவே இருப்பார். லேட்டா வரதும் அவர் தான், சீக்கிரமா போறதும் அவராக தான் இருப்பார். லேட்டா தான் அவர் வருவார். 10 மணிக்கு ஆரம்பிக்கணும், அவர் 12 மணிக்கு வருவார். 12 மணிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார், 12:15 ஓடி போயிருவார். ஏன் அப்படின்னா, இது மாதிரியான காரியம் தான் தன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்குங்கிறது ஒரு மனோ தத்துவ ரீதியான ஒரு தகவல். ரசூல் அப்படி கிடையாது. யாருக்காகவும் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்காக யாரும் காத்து கடந்தது கிடையாது. நபிகள் பெருமகனார் மக்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய பண்பு. இப்ப வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு நபர் பள்ளிவாசலுக்குள்ள வந்த உடனே கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முஹம்மது என்பவர் யார்? அதான் கேட்பாங்க. அப்ப சுத்தி இருக்கிற சஹாபாக்கள் கை காட்டுவாங்க. அந்த தூண்ல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு இருக்கிறார்ல, அவர் தான் முஹம்மது. நீ எந்த தூதரை தேடி வந்தியோ அது அவர் தான். இவ்வளவு இலகுவாக மக்கள் எல்லாம் சகஜமாக பழகக்கூடிய இடத்தில் தான் ரசூலா இருந்தாங்க. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா சில மனிதர்கள் தன்னுடைய தாயை கூட போய் பார்க்க மாட்டாங்க. நாட்டின் ஆட்சியாளர்களாக இருப்பாங்க, தாயை பார்க்க மாட்டாங்க, மனைவியை பார்க்க மாட்டாங்க.
அப்ப மக்களை பார்த்துட்டு இருக்கா, மக்களையும் பார்க்கறது கிடையாது. அப்படி ஒரு படம் காட்டுவது, யாரோடும் எந்த விதமான பழக்கம் இல்லாத போன்ற ஒரு படம் காட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது மக்கள்கிட்ட இயல்பாக அந்த ஆட்சியாளர்கள்ட்ட உண்டு. ரசூல்லா எந்த அளவுக்குன்னா சகஜமாக ஐவேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பள்ளிவாசலுடைய தலைவராகவும் பள்ளிவாசலினுடைய முதன்மை இமாமாகவும் செயல்பட்டவர் அல்லாஹ்வுடைய ரசூல். யாரும் இலகுவாக சந்தித்து விடலாம். பெருநாள் தொழுகை முடிகிறது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய நகையை தர்மம் செய்ய நினைக்கிறார். பெருநாள் தொழுகை முடிச்சவன வீட்டுக்கு வராங்க, நகையை எடுக்கிறாங்க, நபியை சந்திக்க வீட்டுக்கு வராங்க. ரசூல்லாவை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மாதிரி நகையை நான் தர்மம் செய்ய போறேன், என் கணவர் இந்த பணத்தை, இந்த பொருளாதாரத்தை கேட்கிறாரு, அவருக்கு ஏழ்மையில் இருப்பதாக சொல்கிறார், அவருக்கு நான் கொடுக்கலாமா? கூட நல்ல காரியம் தான், எப்படி எங்கேயோ தர்மமா போறது, உன்னோட குடும்பத்துக்கு அது பயன்படட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். இலகுவாக பார்க்கலாம். பார்ப்பதற்கு அங்க எந்த விதமான சிரமங்கள், முண்டியடிக்க வேண்டிய அவசியம் அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நிலையில் வாழ்ந்து காட்டிய ஒரு சமுதாய தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு ஆட்சியாளர், ஒரு போர்படை தலைவராக இருந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை இந்த செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி ரசூல்லாட்ட ஒரு முறை இந்த உயர் ஜாதி தாழ் ஜாதி என்பதை போன்ற ஒரு சிந்தனை, அது போன்ற ஒரு காரியம் அப்படி லைட்டா துளிர் விட ஆரம்பிக்குது. அல்லாஹ் அதை அப்படியே உடனே உடைச்சி எடுக்கிறான். ரசூல்லாவினுடைய நுபுவத்து ஏற்பட்ட முதல் தருணம், நபியான முதல் கட்டம். ரசூல்லாவை அதிகம் கடைபிடிக்கிற நபர்கள் யாராக இருந்தார்கள்? சாமானிய மக்கள், அன்றாட காட்சிகள், ரொம்ப ஏழையாக, போதிய உணவில்லாதவர்களாக, வறுமையில் அடிமையாக வாழ்ந்தவர்கள், இது மாதிரியான நபர்கள் தான் நபிகள் பெருமகனாரை கடைபிடிக்கிற இடத்தில் இருந்தார்கள். இப்போ ஒரு முறை ரசூல்லா சில முக்கியமான காஃபிர் தலைவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம்? அபூ ஜஹல், அபூ லஹப், இது மாதிரியான சில முக்கியமான தலைவர்கள். அந்த தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முகமதே, இந்த ஏழையாக சில மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே வகுப்பு வைக்க கூடாது, அவங்கள தனியா கவனிக்கணும், எங்களை தனியா கவனிக்கணும். அவர்களுக்கு தனி தொழுகை, எங்களுக்கு தனி தொழுகை. அவர்களுக்கு தனி வழிபாட்டு தலம், எங்களுக்கு தனி வழிபாட்டு தலம். எங்களையும் அவர்களையும் என்ன செய்யக்கூடாதுங்க, சேர்த்து வைத்து ஒரு தலைபட்சமா ஒரு முகமாக நீங்கள் பார்க்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள்ட்ட இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணுதான் கோரிக்கை. இதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்க மார்க்கத்துக்கு வந்துடுறோங்கிறாங்க. இது எல்லா காஃபியர்களையும் கோரிக்கை இல்லை, ஒரு குறிப்பிட்ட காஃபியர்கள். அவங்க என்ன கேட்கிறாங்க? ஏழைகளுக்கு தனியா கிளாஸ் வைங்க, எங்களுக்கு தனியா கிளாஸ் வைங்க, நாங்க மார்க்கத்துக்கு வந்துடுறோம். எங்களுக்கு அவங்க சேரக்கூடாதுங்கிறதான் பிரச்சனையை தவிர உங்களை ஏற்றக்கூடாதுன்னு பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லா இது குறித்து பேசிக்கொண்டு இருக்கும் போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று அழைக்கப்படுகிற ஒரு சஹாபி, கண் தெரியாத பார்வையற்ற ஒரு நபி தோழர், அவர் அப்ப இஸ்லாத்துல வந்திருக்கிறார். நபிகளாரை சந்தித்து சலாம் சொல்கிறார். ரசூல்லா உடனே கடுகு எடுக்கிறாங்க. ரசூல்லா என்ன பண்றாங்க? முகத்தை சுளித்து, இந்த மனிதர் ஏன் இப்போ திடீர்னு உள்ள வராரு, நம்ம எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்ப இதுல இவர் தேவையில்லாம இவர் உள்ள வராரு, இன்வால்வ் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரசூல்லா தன்னுடைய முகத்தை கடுகு எடுக்கிறாங்க. இது அவருக்கு தெரியாது, கண் தெரியாதவருக்கு தெரியாது, ரசூல்லா இப்படி நடந்தாங்கிறதும் தெரியாது. அவரும் போயிட்டார். உடனே அல்லாஹ் அத்தியாயத்தை இறக்குறான். சூரா அபஸ 80வது அத்தியாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அபஸ வத்தவல்லா அன்ஜா அஹுல் அமா, தன்னிடத்தில் ஒரு குருடர் வந்ததற்காக இந்த முகம்மது கடுகு எடுக்கிறார், முகம் சுளிக்கிறார். அல்லாஹ் எவ்வளவு கோவப்பட்டாலும் நீன்னு பேசணும், அல்லாஹ் இங்க மட்டும்தான் இவர்னு பேசுறான், நேர்படதான் பேசணும். சில இடத்துல அல்லாஹ் கோவப்படுறான். தேனை நபிகள் பெருமானார் சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? யா அய்யுஹன் நபியு, நபியே, லிமத்து ஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குனதை நீங்க எப்படி ஹராமாக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எங்கெல்லாம் நபியை அல்லாஹ் கண்டிக்கிறானோ நேரடியா பேசிடுறான். நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நீங்க பண்ணது தப்பு, நீங்க இனிமே இப்படி பண்ணுங்க அப்படின்னு பேசின அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி பேசுறான்? அபஸ வத்தவல்லா, இவர் கடுகெடுத்து விட்டாருங்கிறான். மூணாவது நபரை பார்த்து பேசுற மாதிரி பேசுறான் அல்லாஹ். உன்னில எப்படி வந்திருக்கணும்? அபஸ்த, நபியே நீர் கடுகு எடுக்கிறீர் அப்படின்னு வந்திருக்கணும். எப்படி பேசுறான்? அபஸ, இவர் கடுகு எடுத்து விட்டார். பொதுவா தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்படுதுன்னு வைங்க, ஆரம்பத்தை தந்தை பிள்ளையை பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு கடுமையான கோபம், ஒரு விரக்தி நிலை, ஒரு கடும் ஆத்திரம் வந்துருச்சுன்னு வைங்க, மனைவியை கூப்பிடுவார், உன் புள்ள பண்ண காரியம் தெரியுமா அப்படிம்பார். கோபத்தினுடைய வெளிப்பாடு அது கடும் கோபம். அப்ப அல்லாஹ் அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. இவர் கடுகெடுத்து விட்டார், இவர் முகம் சுளித்து விட்டார். இப்படி பண்ணலாமா? இது சாதாரண காரியமா? இஸ்லாம் என்பது கட்டமைக்கப்பட்டதற்கான காரணமே இங்கு மனிதர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும்.
இங்கு நிற வேறுபாடு கிடையாது, இங்கு மொழி வேறுபாடு கிடையாது, இங்கு பண வேறுபாடு கிடையாது. யாரும் ஒரு பள்ளியினுடைய தொலை வைக்கிற இமாமாக மாறலாம், யாரும் பள்ளிவாசனுடைய முதல் சஃபை பெறலாம், யாரும் அமல்களில் முந்திக் கொள்ளலாம், யாரும் இறைவனுக்கு நெருக்கமாகலாம். நாங்க தான் நெருக்கமாக முடியும், நீங்க ஆக முடியாது. நாங்கள்லாம் உயர்ந்த குலத்தவர்கள், நீங்கள்லாம் தாழ்ந்த குலத்தவர்கள், எங்களுக்கு தனி சட்டம், உங்களுக்கு தனி சட்டம், இந்த வேலையே கிடையாது. இங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதாபிமான சிந்தனையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், இறுதியாக அந்த சம்பவத்தை சொல்லி நான் எனது உரை நிறைவு செய்கிறேன். நபிகளார் காலத்துல ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண் திருடி விட்டார். ரசூலுல்லாஹ்வினுடைய மகளும் ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ் காலத்துல நிறைய ஃபாத்திமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வின் மகளும் ஃபாத்திமா, இது வேற ஒரு ஃபாத்திமா திருடி விட்டார். இவர் எந்த குலம் அப்படின்னா உயர்ந்த கோத்திரமாக பார்க்கப்படுகிற மகுசூமியா என்கிற கோத்திரம். அந்த குறைஷி வம்சத்தில் ஒரு உயர்ந்த கோத்திரமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் உள்ள ஒரு பெண் இந்த ஃபாத்திமா. இந்த ஃபாத்திமா திருடி விட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட தகவல் வருது. இஸ்லாத்துல திருட்டுக்கான தண்டனை என்ன? சூரா மாயிதால அல்லாஹ் சொல்றான், வஸாரிகு வஸாரிகா, திருடியவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபக்தாஉ ஐதியஹுமா, கையை வெட்டி எடுத்துருங்கன்ட்டான்ல. ஒரு பொருளுக்கா, பொருள் திருப்பி கிடைச்சுன்னு கை கிடைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீ திருடுற, திருப்பி கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் நீ திருடுற. அப்ப கிடைக்காதுங்கிற பொருளை எடுத்தாதான் நீ திருட மாட்ட, கையை எடுத்துருன்ட்டான்ல. அது ஆம்பளை திருடினாலும் சரி பொம்பளை திருடினாலும் சரி கையை துண்டை வெட்டி எடுத்துறோம். ரசூலுல்லாஹ்க்கு தகவல் வருது, இப்படி ஒரு பெண் திருடிட்டாங்களா, கையை எடுத்துருங்கன்ட்டாங்க. இப்ப அந்த கோத்திரம் யோசிக்குது, நம்ம குடும்பத்துல நம்ம சமுதாயத்துல ஒரு பிள்ளையினுடைய கையை எடுத்துட்டா நாளைக்கு அந்த பிள்ளை வெளியே நடமாட முடியாது. நடமாடுன்னு என்ன சொல்லுவாங்க, கை இல்லைன்னா என்ன அர்த்தம், வேற உடல் உறுப்பு இல்லைன்னா வேற, கால் இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை, கை இல்லைன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாமே இது இந்த பிள்ளை திருடி இருக்க போலான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது நம்முடைய சமுதாயத்துக்கு அவப்பேரா மாறிடும். அப்ப தன் சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை உயர்த்தி காட்டணும். அதுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா, நபி கிட்ட போய் பரிந்து பேசுவோம் அப்படிங்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன். இந்த பிள்ளைக்காண்டி நாம போக வேண்டாம். அந்த ஆட்கள் எவ்வளவு ஜாக்கிரதை பாருங்க, எவ்வளவு விவரம். நம்ம போன பெரிய பிரச்சனையாயிரும். நம்ம நபிக்கு பிடிச்ச ஒரு ஆளை வச்சு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நபிக்கு ரொம்ப நேசத்திற்குரிய ஒரு நபர் அன்றைக்கு சமுதாயத்தில் இருந்தவர் சில பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருவர் உசாமத் இப்னு ஸைத், ரசூலுல்லாஹ்வினுடைய வளர்ப்பு மகனின் மகன். ரசூலுல்லாஹ் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்து வளர்த்தாங்க. அவருக்கு பிறந்த பிள்ளை தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, உசாமத் இப்னு ஸைத். அப்ப அவர் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை. ரசூலுல்லாஹ் அந்த உசாமத் இப்னு ஸைதை கூப்பிடுறாங்க, அதாவது மக்கள் கூப்பிடுறாங்க, மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்க குலத்தை சார்ந்த ஒரு பிள்ளை திருடிச்சு, நபி கிட்ட போய் தீர்ப்பு கட்ட நபி கையை எடுத்துருங்கன்ட்டாங்க. இப்ப எங்க வீட்டு பிள்ளைகளோ கையை எடுக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க என்ன ஃபைன் கட்டணுமோ கட்டிடுறோம், அதுக்கு ஏதாவது ஈடு கட்டணும் அப்படின்னா கட்டணும் கட்டிடுவோம், இந்த பிள்ளை கையை எடுத்துடக்கூடாது, நபி கிட்ட போய் பரிந்து பேசிட்டு வாங்க. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, நபி கிட்ட போய் பேசத்தான் போறோம் அப்படிதானே, அல்லாஹ்வின் தூதர் இந்த ஒரு பிள்ளை கையை மட்டும் எடுக்க வேண்டாம், நபி கூடுனா கூடுங்க போறாங்க, இல்லைன்னா இல்லங்க போறாங்க, முடிஞ்சு வச்சுல ஒரே வார்த்தை தானே. நம்ம நபிக்கு யார் கட்டளை இட போறது இல்லையே, அல்லாஹ்வின் தூதர் இந்த ஒரு பிள்ளை மட்டும் விட்டுறலாமா அப்படின்னு கேட்க போறோம். இல்லப்பா விட்டுறலாம், இல்ல விட முடியாது, இவ்வளவுதானே சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. கடுமையான ஆத்திரம், ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த கண்ண பகுதி செவந்து விடுகிறது. ஆத்திரப்பட்டு ரசூலுல்லாஹ் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற சொல்லி உசாமாவை நீ என்கிட்ட பரிந்துரை பேசுறியா, நீ இப்ப எதுக்கு வந்திருக்க தெரியுமா, அல்லாஹ் சட்டம் வேண்டாம், நமக்கு நாமளே சட்டம் போட்டுக்கலாம்னு பேச வந்த மாதிரி இருக்கு, அதுக்குத்தான் நீ வந்திருக்கிற. கட்டுமையா கோவப்படுறாங்க. இப்பதான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு விபரீதமே புரியுது, நம்ம டேஞ்சரான விஷயத்தை தள்ளி விட்டாங்க, சின்ன விஷயம் நினைச்சோம் பெரிய விஷயம் தள்ளி விட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கேள்விக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாம கேட்ட மன்னிச்சிருங்கன்ட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் தொழுகை வரைக்கும் காத்திருக்கிறாங்க, பாங்கு சொல்லப்படுது, தொழுகை நடத்தப்படுகிறது, மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஒன்று திரட்டுறாங்க. கடுமையாக கோவப்பட்டு ரசூலுல்லாஹ் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அழிந்ததற்கு காரணம் சொல்லட்டுமா, பணக்காரன் திருடுனா விட்டுருவாங்க ஃபைனை வாங்கிட்டு, ஏழைகள் திருடுனா அல்லாஹ்வுடைய ஹத்தை தண்டனையை நிறைவேற்றுவார்கள், கைகளை துண்டாக வெட்டி எடுப்பார்கள். நீ கையை எடுக்கணும்னா நீ எல்லாருக்கும் எடுத்திருக்கணும், ஃபைனை வாங்கணும்னா நீ எல்லாத்தையும் வாங்கியிருக்கணும், அது வேற. அல்லாஹ்வின் சட்டத்தை விட்டுட்டான்னு அதுக்கு அர்த்தம். ஒருத்தனுக்கு ஒரு பார்வை இன்னொருத்தனுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, மனிதாபிமானம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது, மனிதாபிமான சிந்தனை இல்லைன்னு அர்த்தம். அப்ப பணக்காரனுக்கு போனாதான் கை, இவனுக்கெல்லாம் போனா என்னது, அது நகமா, அது இவனுக்கு கைதான போகுது. பணக்காரனுக்கு ஒரு பார்வை, ஏழைக்கு ஒரு பார்வை. கடுமையாக கோவப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன்,
லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மது சரகத், இந்த முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் லக்கத்தாத்து எதாக, அவள் கையையும் வெட்டி எரிந்து விடுவேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப திருடுனது என் பொண்ணு இல்ல, நாளைக்கு என் பொண்ணு திருடிருச்சுன்னு ஒரு பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணு தானே நான் பேச மாட்டேன், கையை வெட்டிட்டு தான் நான் விடுவேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு எந்த மாற்றமும் கிடையாது, கையை வெட்டிருங்கன்ட்டாங்க. இனிமேல் இந்த சட்டத்தை மாற்ற சொல்லி என்கிட்ட வராதிங்கன்ட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய எல்லா நேரத்தின் பார்வையுமே இங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரன் ஏழை, கருப்பன் வெள்ளை, அல்லது வெள்ளைத்தோல், இந்த மொழிக்காரர் அந்த மொழிக்காரர், எந்த பாகுபாடும் கிடையாது. மனிதன்னா ஒண்ணுதான். மனிதனுக்கு பாதிப்பு தருகிற எந்த ஒன்றும் இந்த சமுதாயத்துக்கு வரக்கூடாது. அந்த பாதிப்பை மனுஷனே தந்தா கூட அவனுக்கு இந்த சமுதாயத்தில் இடம் கிடையாது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தலை சிறந்த மனிதாபிமான உள்ளம் உடையவராக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வாகனம், அதாவது அரசு பேருந்து ஓட்டுகிற ஒரு நபர், அவர் கரெக்டா ஓட்டிக்கிட்டு இருக்கிறார், அதாவது விதிமுறைகளை எல்லாம் மதிச்சு. ஒரு சிறுமி வந்து தெரியாதனமா உள்ள வந்து குறுக்க விழுந்துருச்சு, டயர்ல மாட்டி நசுங்கி அந்த புள்ள மௌத்தா போச்சு. இது இவர் மேல தப்பு இல்லை, அவர் கரெக்டா போய்கிட்டு இருக்கிறார். அது அந்த பிள்ளையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு சிறுமி தப்புன்னு சொல்ல முடியாது. இது ஒரு விபத்து, அல்ல நாடிட்டா அப்படி நடந்துருச்சு. அவரால் அதை ஜீரணிக்க முடியல, அந்த வாகனத்தை ஓட்டினார்ல ஜீரணிக்க முடியல. ஒரு 2-3 நாள் மனசுல கடந்து ஒரு பிள்ளைய கொண்டுட்டோமே தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, 42 உயிரை கொண்டவன் உயிரோடு தான் இருக்கிறான், 42 உயிரை கொண்டவன் உயிரோடு இருக்கிறான். ஆனா விபத்துல போன ஒரு உயிரை, அதுதான் மனிதாபிமானம். இஸ்லாம் வந்து ஒரு நாள் தற்கொலை தூண்டல, இது தவறான ஒரு பார்வை. ஆனா அந்த உள்ளத்துல இருந்து உறுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளையினுடைய மரணத்துக்கு நான் காரணமாயிட்டேனே அப்படின்னு இந்த சிந்தனை எல்லாத்தையும் இருக்கணும். உலகத்துல எந்த உயிர் போனாலும், மனித உயிர் போனாலும் சரி, அது என் சொந்த உயிர் போனதா தான் பார்க்கணும். என் தேசம் இல்லை, என் மொழி இல்லை, சாகட்டுன்னு விடக்கூடாது. மனுஷன்னு செத்தா அது பணக்கார மனுஷன் செத்தாலும் சரி, ஏழை மனுஷன் செத்தாலும் சரி, மனுஷன் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5. என்னெல்லாம் கடமை தெரியுமா? ரத்து சலாம், சலாமுக்கு பதில் அளிப்பது, வழியாதத்துல் மரீது, விருந்தளிப்பு, அதாவது நோயாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு நலம் விசாரிப்பது, ஒத்திபாவுல் ஜனாசா, ஜனாசாவை பின்தொடர்வது, தஷ்மீத்துல் ஆத்திஷி, தும்மியவருக்கு மறுமொழி சொல்வது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஜாபத்து தாவத்தி, விருந்தழைப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறாங்க. இந்த ஜனாசா இருக்குல்ல, சமுதாயத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? பணக்காரன் செத்தாம்னா தகவல் வரதுக்கு முன்னாடி ஓடிடுவோம். பணக்காரன் உயிரை போயிருக்காது, உயிர் போறதுக்கு முன்னாடி வீட்டுல கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். ஏழை செத்து இருப்பான், ஜனாசாவை தூக்கவே ஆள் இருக்காது. செத்தது யாரு? அவன் ஒன்னுத்துக்கு உறவாதவன். சமுதாயத்துல ஒரு நல்ல வீடு கட்டல, வாசம் வாங்கல, அவன் வந்து ஒரு ஏழையாக பிச்சை எடுப்பவனாக இருந்து செத்து போயிட்டான். ஆனா ஏன் மொஹல்லா, ஏன் சமுதாயம், ஆனா நான் அவனுடைய ஜனாசாக்கு நான் போக மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது கடமை. நான் ஒரு முஸ்லிம் செத்தான்னு தகவல் வந்துச்சுன்னா போகிற தூரம்னா நீ போய் தான் ஆகணும், அவன் ஜனாசால கலந்துதான் ஆகணும். பணக்கார வீட்டுல நீ இப்படி இருப்பியா? உனக்கு கடன் கொடுத்த வீட்டுல நீ இப்படி இருப்பியா? உனக்கு மதிப்பளிக்கக்கூடிய முதலாளி, உன்னை ஒரு தகுதியில வச்சிருக்கிற முதலாளியின் வீட்டுல நீ இப்படி இருப்பியா? அப்ப ஏழைனா மட்டும் நீ என்ன இப்படி இருக்கிற? அப்ப அவனுக்கு ஒரு பார்வை, இவனுக்கு ஒரு பார்வை, நீ நல்ல முஸ்லிமே கிடையாது. ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும்? எல்லாரையும் சமமா பார், எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லா மொழி பேசக்கூடியவர்கள் மனிதர்கள் தான், நீ அப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்க்காதவன் யாரும் இந்த இஸ்லாத்தை பேசுவதற்கோ இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கோ தகுதியற்றவன் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் பெருமகனார் சொன்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூளுரை. ஆரம்பமே இப்படிதான் ரசூல் ஆரம்பிக்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, அலா மக்களே நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹீத், உங்கள் இறைவன் ஒருவன் தான். ஆரம்பிக்கும் போது என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹீத், உங்கள் இறைவன் ஒருவன் தான். இன்ன ஆபாக்கும் வாஹீத், உங்க வாப்பா உங்க அத்தா ஒருத்தர் தான். நம்ம அத்தா யாரு? ஒருத்தர் தான். உங்களுக்கு ஒரு அத்தா, எனக்கு ஒரு அத்தா. இது கடைசியில் எங்க தான் போய் முடியும்? அதனுடைய முந்தைய தலைமுறைக்கு போக போக கடைசியில் ஒருத்தட்ட போய் முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரே அத்தா, ஒரே தகப்பனார். சொல்லிட்டு நபிகளார் சொன்னாங்க, லா ஃபத்ல லி அரபியி அலா அஜமியி, எந்த ஒரு அரபியனும் அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் இல்லை. வலா ஃபத்ல லி அஜமியி அலா அரபியி, எந்த ஒரு அரபி அல்லாதவனும் அரபியனை விட சிறந்தவன் இல்லை. வலா அஹ்மர அலா அஸ்வத, வலா அஸ்வத அலா அஹ்மர, எந்த ஒரு கருப்பனும் சிவப்பனை விடவோ எந்த ஒரு சிவப்பனும் கருப்பனை விடவோ சிறந்தவன் இல்லை. இல்லா பி தக்வா, இரையச்சம் தான் ஒருவனுக்கு ஏற்றத்தாழ்வை கற்பிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாத ஏற்றத்தாழ்வு முடிவெடுப்பான்.
இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அல்ல முடிவெடுப்பான். ஏதாச்சும் முடிவெடுப்பான் தக்குவா வச்சு. அதை கூட நம்ம முடிவெடுக்க முடியாது. எனக்கு தக்குவா கூட இருக்குதான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தக்குவா கூட இருக்கா குறைவா இருக்கான்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அதனால ரசூல் எவ்வளவு அழகா போடுறாங்க பாருங்க. தக்குவா மட்டும்தான் உயர்வதாக கற்பிக்கும். தக்குவா யாருக்கு இருக்கு இல்ல, யாருக்கு அதிகம் கூட குறைய தெரியாது. அது அல்லாவே முடிவெடுப்பான். நம்ம எல்லாருமே சமமானவர்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் மனிதாபிமானம் மட்டும்தான் இம்மையில் ஒருவனை மனிதனாகவும் சரி, மறுமையில் ஒருவனை முஸ்லிமாக வாழ வைக்கும் என்கிற கருத்தை முன்மொழிந்தார்கள். அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யாரு தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன் நாவால் தன் கரத்தால் அடுத்தவனுக்கு தொந்தரவு தராதவன் முஸ்லிம். நான் முஸ்லிம்னு நான் சொல்றதா இருந்தா என்னால யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்றவன் தான் முஸ்லிம். நான் இன்னொருவனை பாதிப்பு ஏற்படுத்தி அவனை கீழே தள்ளி அவனை ஏழையாக்கி அவன் உழைப்பை சுரண்டி அவன் ரத்தத்தை குடிச்சு நான் வாழ்ந்து உயர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் மனைவி பிள்ளைகளை மட்டும் உயர்த்தி வைத்து விட்டு நான் ஒரு தகுதி மிக்கவன், நான் வளர்ச்சி அடைந்தவன், நான் ஒரு முக்கியஸ்தன் என்று காட்டுவதனால் ஒரு நாளும் இந்த சமுதாயத்திலும் சரி மறுமையிலும் சரி சிறந்தவனாக ஆக முடியாது. நபிகள் பெருமகனார் எல்லா விதமான துறைகளில் தலைவராக ஆவதற்கு முன்னால் அவரை விட ஒரு தலை சிறந்த மனிதாபிமானத்தை, ஹியூமானிட்டியை குறித்து பேசுவதற்கு நபிகள் பெருமகனாரை விட்டால் இந்த உலகத்தில் எவனுக்கு தகுதியோ தராதரமோ கிடையாது. ரசூல்லா அதை தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்து விட்டு சென்றார்கள். நபிகள் பெருமகனாருக்கு மனிதாபிமானம் தான் முக்கியம் என்பதை தன்னுடைய சமுதாய மக்களுக்கும் உணர்த்தினார்கள். 1400 வருஷம் கடந்துருச்சு. இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா 2019 நேபாள்ல ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. 2019 அல்லது 18 வந்திருக்கும். கிட்ட ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பேர் மௌத்து. இந்தியாவில் இருந்து நேபாளுக்கு அந்த பிரச்சனை கால போர்க்கால அடிப்படையில் உதவிகள் போய் சேர்வதற்கு முன்னால் பாகிஸ்தானில் இருந்து நேபாளுக்கு போனது. நேபாளும் இந்தியாவும் ஒரே மதம், அப்படித்தானே? பாகிஸ்தான் நேபாளும் ஒரே மதம் கிடையாது, அது இந்து மதம். பாகிஸ்தான் முஸ்லிம் மதம். இங்க என்ன அடிப்படை அப்படின்னா, யாரோ ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், நாம உதவி செய்கிற இடத்துல முதல் ஆளாக நிற்க வேண்டும் என்பது உலகத்தில் எல்லா இடத்திலும் முஸ்லிம்கள் தங்களுடைய பெயரை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நபிகள் பெருமகனார் வாழ்ந்து காட்டிய முறை என்பதை இந்த செய்திகளின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அத்தகைய தலை சிறந்த ஒரு மாமனிதரை, ரசூல்லாவினுடைய கால் கட்ட விரலினுடைய ஒரு முடிக்கோ ஒரு தூசி துரும்புக்கோ கூட உலகத்தினுடைய எந்த ஒரு கதாநாயகர்கள், எந்த ஒரு சினிமா நடிகர்கள், எந்த ஒரு அரசியல்வாதிகள், எந்த ஒரு ஆட்சியாளர்கள், இவர்கள் அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, ரசூல்லாவினுடைய கட்ட விரல்ல ஒட்டி இருக்கிற ஒரு தூசி துரும்புக்கு கூட உலகத்தில் யாரும் சமமாக முடியாத அளவிற்கு ஒரு தலை சிறந்த மனிதாபிமான சிந்தனை கொண்ட ஒரு ஆட்சியாளர் அல்லாஹுடைய ரசூல் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.